வணக்கம் நண்பர்களே, அம்மையப்பர் ஆல் இன் ஒன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இங்கே நாங்கள் ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறோம். சேலம்னாவே மாங்காய்க்கும் மாம்பழத்துக்கும் தாங்க ஃபேமஸ். இந்த மாங்காயை பயன்படுத்தி எத்தனை சமையல் ஐட்டம் வேணும்னாலும் செய்யலாங்க. ஆனால் அதில் சூப்பர் டேஸ்டானது, ட்ரெடிஷ்னலானது இந்த மாங்காய் பச்சடி தாங்க. மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதா ஊட்டாத சோறை எங்கள் மாங்காய் பச்சடி தாங்க ஊட்ட போது. மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் 2 மாங்காய், அதுக்கு 2 பச்சை மிளகா, போதுமான அளவு வெல்லம். நம்ம இங்கே 250 கிராம் வெல்லம் எடுத்துருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், போதுமான அளவு உப்பு, தண்ணி ஒரு 100 ml போதுமான அளவு இருக்குங்க. மாங்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தோலை சீவி செதுக்கி வச்சுருக்கோம். பச்சை மிளகாயை குறுக்கால் கீறி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு அது நல்லா காஞ்சதும் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் நல்லா காயணுங்க. அங்கே ஆவி வரணும், எண்ணெய் அந்த புகை வரும். அப்போ தான் நம்ம எண்ணெய் காஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதோட ஒரு 1/4 ஸ்பூன், அதை விட இன்னும் கம்மியாகவே கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தாங்க நம்ம உளுத்தம்பருப்பு போடணும். போதுமான அளவு உளுத்தம்பருப்பும் சேர்த்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு பொரிச்சுக்கலாம். அதோட ஒரு சிட்டிக்கை சீரகமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோங்க. இது 3ம் நல்லா கோல்டன் ப்ரௌன் நேரத்தில் பொரியிறப்போ கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கருவேப்பிலையும் நம்ம இப்போ கூட சேர்த்துக்கிறோம். கூட கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் திட்டமான அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது எல்லாம் ஒத்து நல்லா வதங்கி வரும்போது நம்ம செதுக்கி வச்சுருக்கிற மாங்காயும் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாங்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரே அளவு சரியான அளவு துண்டுகளாக செதுக்கி வச்சுருக்கோங்க. இந்த அளவுக்கு இதை செதுக்கி வச்சுருக்கும்போது தான் இது ஒத்து வேகும். இந்த மாங்காயை இதோடு சேர்த்து கைவிடாமல் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் மாறிக்கிட்டே வருது பாருங்கள். பொன்னிறமாக நல்லா வதங்கிக்கிட்டே வருது. இந்த நல்லா பதமாக வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு திட்டமான அளவு, இந்த இடத்துல நான் ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ மாங்காயும் தண்ணியும் சரியான அளவுக்கு இருக்குது. இது நல்லா சேர்ந்து வேகிற அளவுக்கு போதுமான அளவு தண்ணிங்க. இதோட உப்பு திட்டமாக நான் இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 2 சிட்டிக்கை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதோட இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். மாங்காய், உப்பு, பெருங்காயம் இது நல்லா 3ம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பச்சை மிளகா காரத்தோடு சேர்ந்து தாளிப்போடு சேர்ந்து நல்லா வாசனை வீசுதுங்க. இப்போது தண்ணி மாங்காய் எல்லாம் ஒரே லெவலில் இருக்குது பார்த்திங்களா. இது தண்ணி நல்லா கொதித்து வேகுது. இப்போ நம்ம தீயை குறைச்சிட்டு இதை மூடி வச்சோன்னா வேக ஆரம்பிக்கும். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம இதை திறந்து பார்க்குறோம். திறந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேக வேண்டி இருக்குது. ஒரு சில மாங்காய் இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் மாங்காய் வெந்திருக்கு,
இன்னும் சில மாங்காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறம் மாறாமல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்திருக்கு பார்த்திங்களா, சிலது அப்படியே மாங்காய் நிறத்தோடவே இருக்குது. திரும்பி நம்ம மூடி வைக்கிறோங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் இதுக்கு டைம் விட்டு இப்போ திறந்து பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே நேரத்தில் நல்லா வெந்திருக்குது. பார்க்கும்போதே தெரியுதுங்களா? இப்போ நல்லா வெந்திருக்கிற நேரத்தில் கலக்கி விட்டுட்டு இதோட பொடியாக சீவி வச்சுருக்கிற வெல்லமும் நம்ம இப்போ சேர்த்து கிளற போகிறோம். $250 கிராம் வெல்லம் எடுத்து நான் இதுக்கு சீவி வச்சுருக்கேங்க. நமக்கு இப்போ தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து கலந்துக்கலாங்க. இந்த வெல்லம் சேர்த்து கலக்கும்போதே இது தேவையான அளவு எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு கண்ணில் பார்க்கும்போதே இதை நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. இந்த வெல்லம் மாங்காயோட கலந்து ஒத்து கரைஞ்சி நல்லா வெந்து வரும் பார்த்திங்களா? அப்போது ஒரு கலர், இந்த கலரில் இருந்தால் நமக்கு இந்த டேஸ்ட் நல்லா இனிப்பு கொடுக்கும், புளிப்பை அடக்கும் அப்படின்னு ஒரு அபிமானம் வருங்க. அந்த நேரத்தில் நம்ம வெல்லம் போடுறது நிறுத்திக்கலாம். இங்கே எனக்கு இந்த வெல்லம் கம்மியாக தெரியுதுன்றதுனால இன்னும் கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியுங்க. இப்போ இந்த முதல்ல இருந்த வெல்லத்தோட அளவுக்கும் இப்போ நாம் புதுசாக இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தோம் பார்த்தீங்களா? இது ரெண்டும் சேர்ந்து கலக்கும்போது கண்ணில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது பாருங்கள். மாங்காய் பச்சடியோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டான மாங்காய் பச்சடியாக நமக்கு தெரியுது இல்லையா? வெல்லத்தோட சுவை நல்லா தூக்கலாக இதில் இருக்கும். மாங்காய் பச்சடினாவே புளிப்பு, காரம், உப்பு, இந்த இனிப்பு எல்லாம் 4 சேர்ந்து ஒரு டேஸ்ட் வருங்க. அதுதாங்க இந்த மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி ரெடிங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.